அடி ரொம்ப பலமா இருக்கே! என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்ச டிவிக்கிற கட்சியில இருக்கிற வளர்ந்துகெட்டவன் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருப்பான் போல. எதிர்க்கட்சியினர் யாராவது நம்மை தாக்கினால், நீங்கள் யாரும் திருப்பி அடிக்க வேண்டாம். அடி வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு தவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி ஒண்ணு வெளியாயிருக்கு. இந்த செய்திய பார்த்துட்டு காக்கைகள்லாம் பயங்கரமா கண்ணீர் வடிக்குதாம். ஏன்னா, "அடி வாங்க வைக்கிறதே நீதான்டா. அடி வாங்க வச்சுட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கிற" அப்படின்னு காக்காக்கள்லாம் பயங்கரமா கதறும் போல. இந்த தேர்தல்ல நமக்கு எதிரி டிஎம்கே தான் அப்படின்னு இவங்க நொண்ணை வந்து பல மேடைகள்ல பேசிட்டு இருக்காப்படி. ஆனா, இவனுங்களுக்கு உண்மையான எதிரி தலைவரோட ரசிகர்கள் தான். அதுவும் இப்போ ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசுனதுக்கும் அவங்க நொண்ணை வாய மூடிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, அப்போ வந்து அவரோட சம்மதம் இல்லாமையா இந்த ஆளு பேசியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. அது மட்டும் இல்லாம, அப்படி இவனுக்கு தெரியாம பேசியிருந்தா கூட தவறா பேசிட்டாருன்னு சொல்லி இவன்னா வருத்தம் தெரிவிச்சிருக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா, அதையும் கேட்காம இவனுங்க இப்ப வரையும் தெனாவட்டா சுத்துறானுங்கன்னா, அப்போ தலைவரோட ரசிகர்கள் இந்த எலக்ஷன்ல டிவிகேவ போட்டு பொழப்பாங்களா? பொழக்க மாட்டாங்களா? நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. டிஎம்கேவுக்கா இருக்கட்டும் அல்லது ஏடிஎம்கேவுக்கா இருக்கட்டும். ஆனா, இந்த தற்குறி டிவிகேவுக்கு மட்டும் தலைவரோட ரசிகர்கள் ஓட்டு போடவே மாட்டாங்க. அத மட்டும் என்னால அடிச்சு சொல்ல முடியும். இந்த தேர்தல்ல வந்து ரிசல்ட் வந்த பிறகு அநேகமா டிவிகே கட்சிய கலைச்சிட்டு எல்லாரும் டிவிகே போயிருவானுங்கன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத.